முருங்கைக்கீரை துவையல் வந்து நம்ம சோறு கூட வச்சு சாப்பிட்டாலும் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக நம்ம வைக்கிற மாதிரி கறி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்காக முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கிறேன். இதை நல்லா ஆஞ்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிதட்டி வச்சுருக்கிறோம். இது கூட வந்து சின்ன வெங்காயம் 6லேருந்து நம்ம 7 எடுத்துக்கலாம். பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு. இது வந்து ஒற்றை பல்லு பூண்டுன்னு சொல்லுவேன். அது நான் இந்த மாதிரி 4 பீஸாக எடுத்திருக்கிறேன். இது ரெகுலராக உள்ள பூண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்ததுனால சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகு. இது உரப்புக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் செய்யக்கூடாது. ஒரு பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் பருப்பு. இத்தனை தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. ஆயில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சட்டியில் போட்டுட்டு நல்ல சூடான கையோட உளுந்தும் பருப்பும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இது குக் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உளுந்தும் பருப்பு குக் பண்ணாமல் பேலன்ஸ் இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்து ரொம்ப ப்ரௌன் நிறம்லாம் ஆக தேவையில்லை. அந்த பச்சை வாசனை போனால் போதும். உப்பு, புளி ரெண்டுமே நம்ம கொஞ்சம் இதிலே சேர்த்து வதக்கிவிடுங்க. இதே நான் வந்து புளியிற பேஸ்ட்டு தான் சேர்த்துருந்தேன். நீங்கள் புளியிற தண்ணி ஆണെങ്കിലും கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு இதிலே சேர்த்து கொஞ்சம் குக் பண்ணுங்கள். கடைசியில் மட்டும்தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும். ரொம்ப நேரம் அது சுருண்டு வர வரைக்கும் குக் பண்ணவே கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து அந்த துவையல் நல்ல ஒரு கலரும் கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்து கலந்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து சின்ன ஜார் இருக்குல்ல, அதில் 1-2 தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்குங்க. கடைசியில் அரைக்கும்போது நமக்கு உப்பு, புளி எல்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுட்டிங்கன்னா அதிலே சேர்த்து நம்ம எல்லாமே அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பவுலில் வச்சுருக்கல அதெல்லாமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் ஒன் ஷாட்டாக அரைக்கிறதுக்கு சிரமம். அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவைப்படும். கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் துவையல் மாதிரி திக்காக எடுத்திருக்கிறேன். இதிலே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூட டோஸ்ட் பண்ணும்போது இது ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸிൻ്റെ கூடயும் சூப்பரான ஹெல்த்தியான இந்த ஒரு முருங்கைக்கீரை துவையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது.